ஹாய், என்னடா இன்னைக்கு கொஞ்சம் மேக்கப்போட வந்திருக்கேன்னு நீங்கள் நினைக்கலாம். எஸ், எப்போதுமே டெய்லியுமே இந்த நைட்டியை போட்டுக்கிட்டு இல்லை ஃப்ரீயாக விட்டுக்கிட்டு அந்த மாதிரி பேக்கு மாதிரி வந்த மாதிரி இருந்துச்சு வீடியோவில். ஸோ இன்னைக்கு கொஞ்சம் ஃபார்மலாக ரெடி ஆகலாம், கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக ரெடி ஆகிட்டு இந்த தலையெல்லாம் பின்னி போடலாம். தலையெல்லாம் பின்னி ரொம்ப வருடங்களான மாதிரி எனக்கே ஃபீல் ஆனிச்சு. ஸோ அதனால தான் இன்றைக்கி பின்னி போட்டு வீடியோ எடுக்கலாம்னு தோணுச்சு. ஸோ என்னோடய ஹேர் ஸ்டைல், என்னோடய காஸ்டியூம்லாம் எப்படி இருக்குது, நான் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கேன் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே, சரி வாங்க, இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபியோடு தான் வந்திருக்கேன். வாங்க அது என்னென்னு பார்க்கலாம். அதாவது ரோட் சைட் தட்டுவடை செட்டு தான் பண்ண போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு 2 எக்கு பாயில் பண்ணிக்கிறேன். அப்புறம் தேவையான வெஜிடபிள்ஸ் ஆனியன், கேரட், பீட்ரூட், கொத்தமல்லி எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்புறம் இந்த பிளேட்டில் இருக்கிறத யூஸ் பண்ணி க்ரீன் சட்னி பண்ணிக்கிட்டேன். அப்புறம் இந்த பிளேட்டில் இருக்கிறத யூஸ் பண்ணி ரெட் கலர் சட்னி பண்ணிக்கிட்டேன். இங்கே பாருங்கள், அம்மாவும் பொண்ணும் ஆப்போசிட்டாக படுத்துக்கிட்டு ஒரே ஷேப்பில் எப்படி தூங்குறாங்க பாருங்கள், ஆழ்ந்த உறக்கத்தில் தான் இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டேன்னா அவ்வளோதான், தட்டுவடை செட்டை வந்து ரெடி பண்ண வேண்டியதாக. ஒரு பிளேட்டில் 4 தட்டுவடையை வச்சுட்டு அதில் ஃபஸ்ட்டு க்ரீன் சட்னி அப்ளை பண்ணிக்கிறேன். அப்புறம் அதுக்கு மேலே பீட்ரூட்டு, அப்புறம் ஆனியன், கேரட்லாம் வச்சுட்டு நான் 2 வந்து எக் செட் பண்ண போகிறேன், 2 வந்து நார்மல் செட்டு. ஸோ அதனால் 2ல் மட்டும் எக் வச்சுட்டு அதுக்கு மேலே கொத்தமல்லி வச்சுட்டு அப்புறம் ரெட் கலர் சட்னி அப்ளை பண்ணி ஒரு தட்டுவடையை மேலே வச்சு க்ளோஸ் பண்ணால் அவ்வளோதான், தட்டுவடை செட் தயார். ரோட்டு கடை சைடில் இருக்கிற மாதிரியே தான் இதுவும் இருக்கும். வேணுமா ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையாலுமே டேஸ்ட்டு அடிப்பொலி. இந்த தட்டுவடை செட்டை பொறுத்தவரையிலும் தட்டுவடை மட்டும்தான் அன்ஹெல்தின்னு நான் சொல்லுவேன். மீது எல்லாமே இந்த கேரட்டாக இருக்கட்டும், பீட்ரூட்டாக இருக்கட்டும், ஆனியன், கொத்தமல்லி, இந்த க்ரீன் சட்னி, ரெட் சட்னி, இதில் இருக்க எல்லா இன்க்ரீடியண்ட்டும் வந்து பார்த்துட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே ஹெல்தி தான். நம்ம வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் தான். அல்லாமல் இந்த எக்கெலாம் யூஸ் பண்ணுறதுனால குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. ஸோ நீங்கள் போய் ரோட் சைடில் இருக்கக்கூடிய கடைகளில் வாங்கி தரதுக்கு பதிலாக ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் வீட்டிலே ட்ரை பண்ணி கொடுங்க. உண்மையாலுமே டேஸ்ட் வேறு லெவல். செஞ்சு பாருங்கள்.